வணக்கம். நான் உங்கள் இன்பராஜ். தினம் ஒரு தாவர வகைகள் என்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது முருக்கை இலை. பாருங்கள், இதுதான் முருக்கை மரம். இது காடுகளில், விவசாய நிலங்கள் காடுகளில் இது வளரும். நம்ம இப்போது ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு இருக்கிறதால நான் இப்போ எடுக்கிறேன் வீடியோ. இந்த முருக்கை இலையின் யூஸ் என்னான்னு அப்படி பார்க்கலாம் வாங்க. இந்த முருக்கை இலை ஒரு குறு ரக மரம். ரொம்ப பெருசாலாம் மரமாக போகாது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு சின்ன மரம் தான். ஒரு ஆள் 2 ஆள் ஹைட்டுக்கு தான் இது வளரும். ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும் இதோட குச்சிகள்லாம். இந்த முருக்கை இலை பாருங்கள் ஷேப் எப்படி இருக்குன்னு. முருக்கை இலை பயன்படுத்தினவங்க, பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக வீடியோ நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு. இந்த முருக்கை இலையோட பயன் என்னன்னா, அந்த காலங்களில், அதாவது 70-80களில் இந்த முருக்கை இலையை பறித்து தையலை அப்படின்னு சொல்லுவாங்க. கையால் தப்பாங்க, குச்சி வச்சு 1 by 1 அப்படி அடுக்கி குச்சி வச்சு தப்பாங்க. தச்சு அதை சாமி படையலுக்கு, நல்லது கெட்டது எல்லா விசேஷங்களுக்கும் அதை பயன்படுத்துவாங்க. அதாவது அந்த காலங்களில் வாழை இலை வாங்கி பயன்படுத்த முடியாதவங்க, கஷ்டவாளிகள், கிராமங்களில், அதாவது இப்போ இருக்கிற மாதிரி வாகனங்கள் 2 வீலர் 4 வீலர்லாம் இல்லாத காலங்களில் போய் வாழை இலை வாங்கி படைக்க முடியாதவங்க இந்த தையலை கிராமங்களில் அதிகமாக கிடைக்கும். கிராமங்களில் பெரியவங்க, வயசானவங்களாம் இந்த மாதிரி காடுகளுக்கு போய் இந்த இலையை பறித்து தையலை தைச்சி வீட்டுகளில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த இலை 1 வருடமோ 2 வருடம் கூட அந்த இலை இருக்கும், எந்த கெடாமல் மக்காமல் இருக்கும். இந்த இலை கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் திக்னஸ்ஸு. அதான் மக்கும் தன்மை இருக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். காஞ்சா கூட இது நல்லா அந்த இலை மாதிரி காஞ்சா ஒரு சில இலைங்கள்லாம் இப்படி சுருண்டு மடங்கி போயிடும். ஆனால் இந்த இலை அப்படி மடங்காது. இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் காஞ்சி போனாலும் அழகாக பிரிஞ்சு இருக்கும். அதனால தான் இந்த இலையை தையலைக்கு பயன்படுத்தி வச்சுருக்காங்க. அதாவது வெளியூர்களில் சிட்டிக்கு போய் வாங்க முடியாத சூழ்நிலை, அந்த காலங்களில் வண்டி இல்லாத காலங்களில் இதை தச்சு வீடுகளில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. வேணுன்றவங்க இந்த வீட்டில் இருக்கும் போய் வாங்கினு போய் வாங்கின்னு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இதை 50 பைசாவுக்கு ஒரு இலை வாங்கிக்கிறேன். மொத்தமாக நல்லா ஒரு தட்டு பர்ஸு தச்சு வச்சுருப்பாங்க. 50 பைசாவுக்கு ஒரு இலை வாங்கிக்கிறேன். அதாவது எப்படின்னா, சிட்டிகளில் போய் வாழையில போய் வாங்கின்னு வர முடியாத சூழ்நிலைக்கு இந்த இலையை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இந்த தையலை, முருக்கை இலையை பார்த்து யூஸ் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.